ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ரிஷப ராசியிலிருந்து மே மாதம் 26ஆம் தேதி தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 10ஆம் தேதி மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி உச்ச பலத்தோடு மேச ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி எந்தவித கிரகங்களும் உள்ள ராசிநாதன் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதால் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மேம்படக்கூடிய மாதம். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களை கண்டு அஞ்சுவார்கள். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சுப செய்திகள்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கு தாய்க்குடைய கருத்து முதலில் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். புண்ணியஸ்தானத்திலே அதிபதி சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இம்மாதம் 15ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும், தேதியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதாலும் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். சிவ கோயிலுக்கு போய் வருவீர்கள். சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். 15ஆம் தேதி வரை பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், 15ஆம் தேதியிலிருந்து பாக்யாதிபதி சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும், நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால்
திருமணடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவிடைய ஒரு அந்யோன்யம் நிகழும். வேசியமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். மனத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அதனுடைய பார்வை விடுவதால் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அடுக்காக பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இல்லையில் நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். பயணங்களால் சிலருக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பயணத்தை திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. வானத்தை சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு முயற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. தேவை வானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே உண்டு. சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். வானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. 10ஆம் தேதியிலிருந்து விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த எல்லாம் வல்ல வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.